வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல எல்லாரோட வீட்லயும் தினமும் பாக்குற, ஆனா முழு நன்மைகளும் தெரியாத ஒரு சின்ன விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா, அதுதான் பாதாம். தினமும் பாதாம் சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிடலாமா? எப்படி சாப்பிட்டா அதிக பயன் தரும்னு இந்த எல்லா சந்தேகங்களுக்குமே இந்த வீடியோல தெளிவான பதில் கிடைக்கும்னு நம்புறேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் பாதாம்னா என்னன்னு பாப்போமா? பாதாம் ஒரு ட்ரை ஃப்ரூட் மட்டும் இல்ல, அது ஒரு சூப்பர் ஃபுட். பாதாம்ல இருக்கிற முக்கியமான சத்துக்கள் விட்டமின் இ, புரோட்டீன், ஹெல்தி ஃபேட்ஸ், ஃபைபர், கால்சியம், மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு எல்லாமே இருக்கு. இதனாலதான் பாதாம் சாப்பிடுறது உடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றோம். மூளை வளர்ச்சி, நினைவாற்றல் அதிகரிக்கணுமா? பாதாம் சாப்பிட்டா நினைவாற்றல் அதிகரிக்கும், கவனம் கூடும், குழந்தைகளோட மூளை வளர்ச்சி நல்லாவே இருக்கும். இதுல இருக்கிற விட்டமின் இ, ஒமேகா ஃபேட்ஸ் எல்லாம் மூளையை பாதுகாப்பா வச்சிருக்க உதவி செய்யும். குழந்தைகள்ல இருந்து வயசானவங்க வரைக்குமே எல்லாருக்கும் பாதாம் ரொம்பவே நல்லது. அடுத்ததா இதய ஆரோக்கியத்துக்கும் உதவி பண்ணும். பாதாம் இதயத்துக்கு ஒரு நண்பன் கூட சொல்லலாம். கெட்ட கொலஸ்ட்ரால குறைச்சு நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும். ஹார்ட் அட்டாக் ஏற்படுற அபாயத்தையும் குறைக்கும். தினமும் 5ல இருந்து 6 பாதாம் சாப்பிடுறவங்க இதய நோய்கள்ல இருந்து கண்டிப்பா பாதுகாப்பா இருப்பாங்க. சர்க்கரை நோயாளிகள் பாதாம் சாப்பிடலாமா? ஆமாங்க, சர்க்கரை நோயாளிகள் பாதாம் சாப்பிடலாம். ஏன் சாப்பிடலாம்னா, லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால ரத்த சர்க்கரையை மெதுவா தான் உயர்த்தும். இன்சுலின் செயல்பாட்டையும் மேம்படுத்தும். அளவோட சாப்பிடுறது ரொம்பவே முக்கியம். தினமும் 5ல இருந்து 6 பாதாமே போதும். பாதாம்ல இருக்கிற கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் இது எல்லாமே எலும்புகளை வலுவாக்க உதவும். மூட்டு வலியை குறைக்கும். வயசானவங்களுக்கு ரொம்பவே நல்லது. பெண்களுக்கு மெனோபேஸ்க்கு பின்ன பாதாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சரும அழகு அப்புறமா முடி அழகுக்குமே உதவி செய்யும். பாதாம் ஒரு நேச்சுரல் பியூட்டி பூஸ்டர்னு கூட சொல்லலாம். பாதாம் சாப்பிட்டோம்னா சருமம் பளபளக்கும், முகத்துல இருக்கிற சுருக்கம் எல்லாம் குறையும், முடி உதிர்றதையும் குறைக்கும், முடி வலுவா வளர ஹெல்ப் பண்ணும். விட்டமின் இ அதோட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால சருமத்தை இளமையா வச்சிருக்கும். பாதாம் சாப்பிட்டா எடை கூடுமா? கண்டிப்பா இல்லைங்க. சரியான அளவுல சாப்பிட்டா எந்த பிரச்சனையுமே ஏற்படாது. ஃபைபர் அதிகமா இருக்கிறதுனால பசி கட்டுக்குள்ள இருக்கும். ஜங்க் ஃபுட் சாப்பிடுன்ற ஆசையும் குறையும். ஜீரணம் நல்லாவே இருக்கும். வெயிட் லாஸ் செய்ய நினைக்கிறவங்களுக்கு டெய்லி 5ல இருந்து 6 பாதாம் நல்ல ஸ்நாக்கிங் ஆப்ஷனா கூட இருக்கும். பாதாம எப்படி சாப்பிடணும்னு தெரியுமா? நைட்டு 4ல இருந்து 5 பாதாம தண்ணியில ஊற வைக்கணும். காலையில தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க. இப்படி சாப்பிட்டோம்னா சீக்கிரமாவே ஜீரணம் ஆகிரும். நியூட்ரியன்ஸ் நல்லாவே அப்சர்வ் ஆகும். வறுத்த பாதாம், அதிகமா உப்பு சேர்த்த பாதாம் சாப்பிடுறத தவிர்க்கிறது நல்லது. அதிகமா சாப்பிட்டா என்னென்ன பக்க விளைவுகள் வரும்னு பாப்போமா? எடை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வயிறு பிரச்சனையும் வரலாம். தினமும் 4ல இருந்து 5 பாதாமே போதும். பாதாம் ஒரு சின்ன உணவு தான், ஆனா அதுல நிறைய பெரிய அளவிலான நன்மைகள்லாம் இருக்கு. தினமும் சரியான அளவுல சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஹெல்த் டிப்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.